தம்பி எப்படி இருக்க? தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜோக்குட்டி நல்லா இருக்கியா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்குறாங்க நீ எப்படி இருக்கன்னுட்டு. நல்லா இருக்கீங்களா தம்பி? தம்பி என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. உடம்பு எப்படி இருக்குது கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்ல? நல்லா இருக்கியா? என்ன மீன் வாசனை வருதா? அம்மா உனக்காகவே மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இன்னைக்கு. அதையாச்சும் சாப்பிடுவீங்களா பார்க்கலான்ட்டு. தங்கப்பிள்ள இங்கே பாரு. ஃப்ரீயாக இருந்தா எப்படி? தம்பி எப்படி இருக்கீங்க? உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லணுமே. அதுவும் உன் பட்டுக்குட்டி அவங்களுக்கு மெயினாக சொல்லணும். எத்தனை மெசேஜ் தெரியுமா? நான் படிக்கிறேன், நீ கேட்குறியா? அவங்க பாவம், அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. தம்பி ஏதாவது நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன் ஜோக்குட்டி எப்படி இருக்கேன்னு அவங்க ஒரு 20 மெசேஜ் பண்ணிட்டாங்க. தம்பி நல்லா இருக்கியா? ஜோக்குட்டி நல்லா இருக்கியா சாமி? தங்கப்பிள்ள நல்லா இருக்கியா? எப்போ இன்னும் சுச்சு போகல, இன்னும் பாத்ரூம் போகல. போயிட்டானா தம்பி ஃப்ரீ ஆயிடுவானா? அடே அனல் வீசுது கைக்கு போகும்போதே. செப்பதா பத்தா சாமி. தெரியல, வச்சு போகிறேன். இன்னும் அடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. பாரு வாய்க்கிட்ட போகும்போது அங்கே வச்ச தெரியுமா? வாய்க்கிட்ட போகிறேன். அப்போ சரியாயிட்டார். இன்னும் பூவா சாப்பிட்டாருன்னா இன்னும் சரியாக போய்டும். கொஞ்சம் விளையாடணுமா, சுச்சு போகணுமா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பூவா சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்களாம். தங்க அங்கே போட வாமிட் பண்ணி க்ளீன் ஆகிடுது. இன்னும் பாத்ரூம் போகல. 4 நாள் ஆச்சு பாத்ரூம் போய். ஏன் சாமி? அது ஒரு வேளை முடிஞ்சாவே உன் உடம்பு ஃப்ரீ ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் ஒன்றுத்தையுமே கொடுக்க மாட்டேறான். நம்ம ரீசனே அதான் சொல்கிறோம், அதே கொடுக்க மாட்டான்றோம். இத்தனை வேலை மாத்திரை ஊசி போட்டோம், அந்த வேலை முடிய மாட்டேனது. தொங்க பிள்ளை நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? அக்கா கிட்ட சொல்லிடலாமா? தம்பி நல்லா இருக்கான், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுமா, இன்னும் கொஞ்சம் பட்டுக்குட்டி, உங்கள் பட்டுக்குட்டி நல்லா இருக்கான் அப்படி சொல்லிடலாமா? உங்கள் பட்டுக்குட்டி நல்லா இருக்கான் அப்படி சொல்லிடலாமா?